கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை வேண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவா, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய வருகை சமீபமாக இருக்கிற இந்த நாட்களில் நம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படும்படியாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது. நாங்கள் எல்லாரும் ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து தியானிக்கும்படியாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதில் 38வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இவர் மூலமாய் அல்லது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கிறேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மன்னிப்பை நாம் ஏன் பெற வேண்டும் என்பதை நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா மனிதனும், பூமியில் பிறந்த அத்தனை மனிதனும் பாவத்தில் பிறந்தவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறார். ஒவ்வொரு மனுஷனும் பிறந்த பிறகு அவன் பாவியாகவில்லை, அவன் பிறக்கும் பொழுதே பாவியாகத்தான் பிறக்கிறான் என்று வேதத்தில் பார்க்க முடிகிறது. அப்படியானால் பாவம் செய்கிற ஒரு மனுஷன் அல்லது பாவத்தில் பிறந்த ஒரு மனுஷன், பாவியாக பிறந்த ஒரு மனுஷனுக்கு பாவத்தின் தண்டனையாகிய அழிவில் இருந்து விடுதலை கிடைப்பதற்கு மன்னிப்பு அவசியமாக இருக்கிறது. மன்னிப்பு என்று சொல்லுகிற வார்த்தைக்கு வேதம் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய கடன் ரத்து செய்யப்படுகிறது என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. நீங்கள் இதை பார்க்க வேண்டுமென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 18ஆம் அதிகாரம் 24 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கே ஒரு மனுஷனுடைய கடன் ரத்து செய்யப்படுகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. 24வது வசனத்திலிருந்து
வாசிக்க கேட்கலாம். அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரன், நல்லா கவனிங்க, 27வது வசனத்துல, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இதுதான் பாவ மன்னிப்பு அல்லது மன்னிப்பு என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அதை குறிக்கிற ஒரு வேத வசனமாக இருக்கிறது. ஒரு மனுஷன் மன்னிப்பு பெறுகிறான் என்றால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால் அவனுடைய கடன் அதோடு கூட ரத்து செய்யப்படுகிறது. நம்ம எல்லாருமே இந்த பூமியில் பாவம் செய்கிறதின் நிமித்தம் பாவத்தினாலே ஒரு தண்டனை நம்ம எல்லா மனுஷனுடைய மேலும் இருந்து கொண்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். பாவத்திற்கு ஒரு சம்பளம் இருக்கிறது, அல்லது பாவத்துக்கு ஒரு பலன் இருக்கிறது, பாவத்துக்கு ஒரு விளைவு இருக்கிறது. இன்னும் பல வார்த்தைகளை சொல்லி நான் சொல்லலாம். பாவத்துக்கு ஒரு பின்விளைவு இருக்கிறது என்றெல்லாம் வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாவம் செய்யும்போது ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் அவன் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்காகவும் ஒரு விளைவு, தண்டனை, பலன் அவனுக்கு இருக்கிறது. அதான் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் அது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ மன்னிப்பை பெற்ற ஒரு மனுஷன் மாத்திரம்தான் இந்த பெரிய மரணமாகிய தண்டனையிலிருந்து அவன் விடுதலையை பெற முடியும். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை மரணம்னா அது எல்லாருக்கும் உள்ளது தானே என்று நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அங்கே சபைகளை குறித்து கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையில் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சிமர்னா சபையை குறித்து கர்த்தர் சொல்லும்போது ஆவியானவர் சபைகளுக்கு 11வது வசனத்தில் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை. அப்போ இங்கே பைபிள் என்ன சொல்லுகிறதுன்னா, 2ஆம் மரணம் ஒன்று இருக்கிறது, முதல் மரணம் ஒன்று இருக்கிறது, 2ஆம் மரணம் என்று இருக்கிறது. 2ஆம் மரணம் யாருக்கு இருக்கிறது என்றால், பாவம் செய்து பாவ மன்னிப்பை பெறாத மனுஷனுக்கு 2வது ஒரு மரணம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. என்ன 2வது மரணம்? முதல் மரணம்னா என்ன? முதல் மரணம் என்பது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷனுக்கும் அந்த முதல் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவன் சரீரத்திலிருந்து அவனுடைய ஆவி அவனை விட்டு பிரிந்து போகிறதை மரணம் என்று ஒரு வார்த்தையில் வேதம் நமக்கு சொல்கிறது. ஆனால் 2ஆம் மரணம் என்பது எல்லாருக்கும் இல்லை. இந்த பாவ மன்னிப்பை யார் பெற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க இந்த 2ஆம் மரணத்தில் தப்பிடுவாங்க. அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2ஆம் மரணத்தை குறித்து தான் நம்ம ரோமரில் படித்தோம் அல்லவா, 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது அந்த 2ஆம் மரணம். அவனுடைய சரீரம் மரித்து அவனுடைய ஆவி அவனை விட்டு பிரிந்து அந்த ஆவி தேவனுக்கு முன்பாக போய் நின்று அங்கே அவன் செய்த எல்லா பாவத்துக்கான தண்டனையை சம்பளமாக 2ஆம் மரணமாகிய நரகத்தை அவன் சென்றடைவான், அழிவிலே சென்றடைவான், நித்திய அழிவிலே நித்திய மரணத்தில் அவன் சென்றடைவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் இந்த உலகத்திலே நம்ம வாழும்போதே நம்ம மன்னிப்பு பெற வேண்டியது அவசியம். யாரெல்லாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு 2ஆம் மரணம் என்பது இல்லை. ரோமர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்போது, ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டால் அவனுக்கு இருக்கிற ஒரு பாக்கியமான வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது.
4:7 வாசிக்க கேட்கலாம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பாக்கியவான்கள். அடுத்த வசனம் கூட சொல்லுகிறது, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் இந்த பூமியில் பாக்கியமான மனுஷன் யாரை குறித்து சொல்லுவாங்க என்றால், வேத வசனத்தின்படி பாவ மன்னிப்பை பெற்ற மனுஷன்தான் பாக்கியவான். பாவ மன்னிப்பை பெற்ற மனிதனை வேதம் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்கள் இருதயத்திலே இன்றைக்கு இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை தர விரும்புகிறார். அதே ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாக உங்களுக்கு இன்றைக்கி தர விரும்புகிறாரு. நீங்கள் ஒரு பணமும் செலுத்த வேண்டியது இல்லை, நீங்கள் எந்த கிரயமும் செலுத்த வேண்டியது இல்லை. நீங்கள் இயேசு உங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செலுத்தி முடிச்சிட்டாரு. அவரை விசுவாசித்தால் போதும், இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் போதும், இன்றைக்கு நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். மன்னிப்பு பெற்ற மனுஷன் பூமியிலே பாக்கியவானாக இருப்பான். அவன் மரிக்கும்போது அவனுக்கு 2ஆம் மரணத்தில் அவனுக்கு நியாய தீர்ப்பு வராது. அவன் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளுவான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதாகிலும் ஒரு விதத்தில் பாவத்திலிருந்து மீட்பை பெறாமல் இன்றைக்கும் பாவத்துக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் சிந்தனை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு பாவியாக இருக்கிறேன். அப்பா, என் பாவத்தை மன்னிங்க. என் பாவத்தின் கிரியைகள் என்னை விடுதலையாக்குங்க. நான் இன்னைக்கு மன்னிப்பு பெற விரும்புகிறேன்னு சொல்லி உங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். எவ்வளோ பெரிய பாவமானாலும் யாருமே மன்னிக்க முடியாது, யாருமே என் பாவத்தை மன்னிக்க மாட்டாங்கன்னு சொன்னாலும் கவலை வேண்டாம். உங்களை மன்னிக்க ஒருத்தர் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவரை விசுவாசியுங்க. பாவ மன்னிப்பை பெற்று சந்தோஷமாக வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய பிள்ளைகள் விரும்பி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீங்கள் தொடுங்க, சந்திங்க. அந்த மன்னிப்பை உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் நாமத்தினாலே தொடப்படுவார்களாக. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை மீட்படைவதற்கு என் தெய்வம் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் காரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாவத்தின் நிமித்தம் உண்டாயிருக்கிற வேதனைகள், ஆண்டவரை குற்ற உணர்வுகள், ஆண்டவரை இருதயத்தில் நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேனே, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி மனசாட்சியில் குத்துண்டவர்களாக, மன்னிப்பு பெறாததுனால இருதயத்தில் காயப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக. அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.